உலக மகளிர் தினத்தை ஒட்டி ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியினை துவக்கும் விதமாக முதல்வர் முனைவர் டாக்டர் அண்ணா மோனிஷா துவக்க உரையாற்றினார். பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றி புகழ்பெற்று திகழும் 5 தலைமை விருந்தினர் அழைக்கப்பட்டிருந்தனர். அதில் வழக்கறிஞர் மேரி, அண்ணா தயாவதி மகளிருக்கு ஏற்படும் சட்ட சிக்கல்கள் மற்றும் சட்ட உதவிகள், அதன் பயன்கள் பற்றி விரிவாக எடுத்துக் கூறி சிறப்புரையாற்றினர். அதன்படியாக புதுச்சேரி பல்கலைக்கழக உதவி பதியாளர் ராஜலட்சுமி மாணவிகளுடைய எதிர்காலம் பற்றியும் கல்வியின் முக்கியத்துவம் பற்றியும் கல்வியே ஒருவருக்கு வழிகாட்டி என்று தலைப்பில் மிக சிறப்பாக சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மூத்த மருத்துவர் டாக்டர் ஹரிதாஸ் சங்கர் சிறப்புரையாற்றினார். மகளிர் எவ்வாறு தங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும், மருத்துவ ரீதியான புரிதல்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி மிக சிறப்பாக மாணவிகளுக்கிடையே கலந்துரையாடினார். மேலும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையை சேர்ந்த முனைவர் ஹேமமாலினி மகளிருக்கான எந்தெந்த உதவிகளை துறை மேற்கொண்டுள்ளது, எவ்வாறான பங்களிப்பு மகளிருக்காக இத்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது, மகளிர் எவ்வகையான உதவிகளை பெறலாம் மற்றும் மகளிருக்கான பாதுகாப்பு மற்றும் அரசின் உதவியின் போன்றவற்றை பகிர்ந்து அளித்து மிக சிறந்த முறையில் மாணவிகளுக்கு உண்டான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனையடுத்து திரைகளில் மதிப்பு கூட்டல் உரிமையாளர் லாவண்யா தொழில் முனைவோர் பங்களிப்பு என்ற நோக்கில் தொழில் முனைவோராக உருவாக்கத்தான் ஆற்றல் வேண்டிய கடமையை எடுத்துக் கூறினர். ஒருவர் எப்படி தொழில் முனைவராக உருவெடுத்தார் என்பது பற்றி மாணவர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான முன்னாள் மாணவர் சங்க பேரவை நிர்வாகிகள் குழு சார்ந்த கூட்டம் இன்று நடைபெற்றது. ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான முன்னாள் மாணவர் சங்க பேரவை நிர்வாகிகள் குழு சார்ந்த கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தங்களை அறிமுகம் செய்து கொண்டனர். கலந்து கொண்ட முன்னாள் மாணவர் நிர்வாகிகள் குழுவிற்கு இதுநாள் வரை கல்லூரியில் ஏற்பட்ட வளர்ச்சி குறித்தும் தெரிவிக்கப்பட்டது. கல்லூரிக்கான முன்னாள் மாணவர் சங்க பேரவை பதிவு செய்யும் நோக்கத்தோடு முதன்முறையாக நடைபெற்ற இந்த முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் மாணவர் சங்க பேரவையை ஏற்படுத்தி அதை பதிவு செய்வது குறித்த முக்கியமான ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டன. மேலும் இவர்களோடு இணைந்து ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்க பேரவைக்கான சட்ட துணை விதிகள் குறித்தும் பேசப்பட்டது. அதன் வாயிலாக கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்க பேரவைக்கான தற்காலிக நிர்வாகிகள் குழு தேர்வு செய்யப்பட்டது. மேலும் எதிர்கால திட்டம் குறித்தும் கல்லூரி வளர்ச்சிக்காக எதிர்கால திட்டம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தை ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்க பேரவையின் பொறுப்பாளர் முனைவர் செல்வராஜு அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். இதில் முன்னாள் மாணவர் சங்க பேரவையின் பேராசிரியர், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்.